சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட காரைக்கால் கேம்பஸ்ல ஒரு பொண்ணு எனக்கு மேல ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா முறைப்படி அதை விசாரிக்காம அந்த ஐசிசி கமிட்டியில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை மிரட்டி டிஸ்கண்டினியூ பண்ண வச்சிருக்கு. இதுதான் ஐசிசியோட கமிட்டியோட வேலையா? அதே மாதிரி மற்ற கேம்பஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஐசிசி கமிட்டியில எனக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு, இந்த சார் வந்து என்ன இந்த மாதிரி துன்புறுத்தி இருக்காருன்னு புகார் தெரிவிச்சா அந்த மாணவியை கூப்பிட்டு அவர்களுக்கான நியாயத்தை வழங்காம ஒரு விசாரணையை கொண்டு போகாம பதிலா அந்த மாணவியை கூப்பிட்டு இனிமே நீ வந்து படிக்க கூடாது, நீ இந்த மாதிரி படிக்கணும்னா இனிமே இந்த கேஸை வித்ரா பண்ணுன்னு சொல்லி அந்த கேஸை அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ரா பண்ணக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு வந்து ஐசிசி கமிட்டி இருக்கு. வஞ்சிக்காதே 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 அனுமதியோ 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 தோழர்களுக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த போராட்டம் எதுக்குன்னு சொன்னா, ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துல நடந்த ஏதோ ஒரு குக்கிராமத்தில் நடந்தல, பாண்டிச்சேரியான்ற ஒரு மிகப்பெரிய நகரத்துல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லயே இதே நிலைமைனா கடைக்கோடியில கிராமப்புற அளவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியோட நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ அங்கெல்லாம் ஐசிசி கமிட்டி என்னவா இருக்கு? இன்னைக்கு இந்த பிரச்சனையே எங்க தொடங்குனா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட காரைக்கால் கேம்பஸ்ல ஒரு பொண்ணு எனக்கு மேல ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா முறைப்படி அதை விசாரிக்காம அந்த ஐசிசி கமிட்டியில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை மிரட்டி டிஸ்கண்டினியூ பண்ண வச்சிருக்கு. இதுதான் ஐசிசியோட கமிட்டியோட வேலையா? அதே மாதிரி மற்ற கேம்பஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஐசிசி கமிட்டியில எனக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு, இந்த சார் வந்து என்ன இந்த மாதிரி துன்புறுத்தி இருக்காருன்னு புகார் தெரிவிச்சா அந்த மாணவியை கூப்பிட்டு அவர்களுக்கான நியாயத்தை வழங்காம ஒரு விசாரணையை கொண்டு போகாம பதிலா அந்த மாணவியை கூப்பிட்டு இனிமே நீ வந்து படிக்க கூடாது, நீ இந்த மாதிரி படிக்கணும்னா இனிமே இந்த கேஸை வித்ரா பண்ணுன்னு சொல்லி அந்த கேஸை அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ரா பண்ணக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு வந்து ஐசிசி கமிட்டி இருக்கு. இதை தான் வந்து மாற்றணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அவங்களோட போராட்டத்தில் மிக முக்கிய கோரிக்கை என்னன்னா, இந்த ஐசிசி கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களை நீக்கிட்டு புதியசான அந்த கமிட்டியை அமைக்கணும்ன்றது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் உள்ள இருக்கணும். ஏதாவது ஒரு மூலையத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரச்சனைனா அதை விசாரிக்கிற இடத்துலயோ தலையிட வேண்டிய இடத்துலயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதே தான் இன்னைக்கு ஐசிசி கமிட்டிலேயே நடக்குது. அப்போ ஐசிசி கமிட்டியில ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், வரக்கூடிய பிரச்சனைகளை முறையா அணுகணும்னு சொல்லி இன்னைக்கு எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஹராஸ்மெண்ட் வருதுன்னா உடனடியாக அதுல இருந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஐசிசி கமிட்டியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஒரு கேஸ் வருதா 6 மாசம் இல்லனா அந்த பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த விசாரணையே தொடங்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன நீதியை வழங்குவாங்க? அப்போ இதனோட போக்கு என்ன? அப்போ அதுல கம்ப்ளைண்ட் பண்ண வாத்தியாரு மறுபடியும் அதே வகுப்புக்கு வந்து பாடம் எடுத்தானா அங்க இருக்கக்கூடிய மாணவிகளோட மனநிலை என்னவா இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் அச்சத்திலையும் பயத்திலையும் உட்காந்து பாடம் கத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எங்க இவர் நம்ம மேல இது பண்றாரு, நாம அதை போய் எங்கேயும் புகார் கூட தெரிவிக்க முடியாதுன்ற ஒரு சூழல தான் இன்னைக்கு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல நடக்குது. இதை தான் கண்டித்து இன்னைக்கு இந்திய மாணவர் சங்கம் போராட்டம் நடத்திருக்கு. போராட்டத்தின் ஒரு கோரிக்கை, மாணவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் உள்ள இருக்கணும், அந்த கமிட்டியை கலைச்சிட்டு புதுசா ஒரு கமிட்டி நியமிக்கணும். இது நியாயமான கோரிக்கை. ஒரு விசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த போராட்டம் நடத்துறாங்க. அந்த நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு விசி 2 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வராம உள்ள படுத்து தூங்குவாரு. ஆனா வெளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் நியாயங்கட்டு போராடுறாங்க. இந்த நியாயங்கட்டு மாணவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு ரொம்ப பொறுக்கி ஏதாவது சமூகத்துல ஒரு கைது செய்யணும் அப்படின்னும் போது கூட கண்ணியமான முறையில தான் கைது செய்யணும்னு சொல்லுது அரசாங்கம் சட்டம். ஆனா ரொம்ப தரைக்குறைவா டிஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறது, முடியை பிடிச்சி இழுக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி மனித உரிமை மீறலுக்கு ஈடுபடுத்தி இந்த மூலயமா நீ கைது நடந்திருக்கு. அங்க ஏராளமான பேர் வந்து மாணவிகள் தான். அந்த மாணவிகளை அரெஸ்ட் பண்ணக்கூடிய போலீஸ் யாரு? எல்லாம் ஆண் போலீஸ் தான். இன்னைக்கு அவங்க வந்து எப்படி மோசமான முறையில் அவர்களை ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்கள்ல பார்க்க முடியும். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான போக்குகள் தான் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நடக்குது. இதுக்காக தான் இந்த மாணவர் சங்கம் போராடுது. இது மட்டும் இல்ல தோழர்களே, இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ஐசிசி கமிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐசிசி கமிட்டி இருக்கு. இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐசிசி கமிட்டியோட ஹெட் யாருன்னா யாருக்கும் தெரியாது. ஐசிசின்ற ஒரு கமிட்டி இருக்குனானே மாணவர்களுக்கு தெரியாது. அப்போ மாணவர்களுக்கே தெரியாம ஒரு மாணவர்களுக்கான ஒரு கமிட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த ஐசிசி கமிட்டின்றது எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் இருக்க வேண்டியது யூஜிசியோட ரெகுலேஷன். அப்போ அந்த யூஜிசியோட ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாத எல்லா இன்ஸ்டிடியூட்லையும் முறையாக நடவடிக்கை எடுக்கணும்னோட மட்டும் இல்லாமல் முறைப்படி ஒரு ஐசிசி கமிட்டி அமைக்கணும், வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணுன்றது மட்டும் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து எஸ்எஃப்ஐ வந்து அதுக்காக பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்திட்டு இருக்கு தோழர்களே. அது மட்டும் கிடையாது,
இன்னைக்கு பாருங்க, ஒரு சாதாரண அடிப்படை பிரச்சனைகள் இருந்து இன்னைக்கு எந்த பிரச்சனைகளுக்காக மாணவர்கள் போய் போராடினாலும் அவர்களை இந்த நிர்வாகம் பயமுறுத்துறதுல தீவிரமா இருக்காங்க. இன்னைக்கு மாணவர்களுக்கு அது எதிர்கொள்வதற்கான ஒரு சக்தியோ ஒரு அதிகாரமோ எங்க இருக்கு? எங்கேயுமே கிடையாது. அப்ப இந்திய மாணவர் சங்கம் சொல்றோம், எல்லா இடங்கள்லயும் மாணவர் பேரவை தேர்தல் நடத்துங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போடுங்க, எனக்கான பிரச்சனையை எனக்கு என்ன வேணும்ன்றது என்னோட மூலியமா என் ஸ்டூடெண்ட் சொல்லட்டும்னு மாணவர் பேரவை தேர்தல் நடத்த சொல்றோம். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் தன்னோட ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும், ஐயோ நம்ம சொல்றது நீ மாணவர்கள் அரசியல் பட்டுட்டா நாம பண்ற ஃப்ராடுத்தனம், ஊழல், லஞ்சம் இது எதுவுமே வெளியே தெரியாது, நாம பண்ணக்கூடிய கலவரங்கள், சாதி கலவரங்களா இருக்கலாம், மத கலவரங்களா இருக்கலாம், இதுக்கு எதிராக மாணவர்கள் அரசியல் பட்டு அணித்திடக்கூடாதுன்றதுக்காகவே இன்னைக்கு திட்டமிட்டு எல்லா அரசாங்கமும் மாணவர் பேரவை தேர்தலை தடுத்து நிறுத்திருக்கு. கேரளாவை தவிர இன்னைக்கு கேரளாவில் ஸ்டூடெண்ட் செலக்ஷன் நடக்குது. தமிழ்நாடு அதே முற்போக்கு பேசக்கூடிய இடம் தானே, தமிழ்நாட்டிலையும் நடத்தணும்ல. தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் படிக்கிறாங்கல்ல, மாணவர்களுக்கான உரிமைக்காக போராடணும்னா ஒரு மாணவருக்கான பேரவை தேர்தல் வேணும்னு தொடர்ந்து எஸ்எஃப்ஐ வலியுறுத்திட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல்வேறு பிரச்சனை. இங்க பாருங்க, இங்கேயே போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு போர்டு வேற. அப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கான பிரச்சனைக்காக நான் இங்க போராடாம பின்ன இபி ஆபீஸ்ல போய் போராட முடியும்? அப்போ எந்த மாதிரியான மனநிலையில நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அப்ப போராட்டமே நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்களா? போராட்டம் நடத்துறதோ ஆர்கனைஸ் பண்றதோ நான் என்னோட கருத்தை பேசுறது இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய என்னோட உரிமை. என் உரிமையில கை வைக்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கே தகுதி இல்லை, அதாவது அவர்களுக்கே அதிகாரம் இல்லை. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மீறி இன்னைக்கு நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இது அதே மாதிரி சோசியலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை எதிர்த்து யாரும் பேசவே கூடாதுன்றதுக்காகவே நீங்க இந்த மாதிரியான போர்டுகள் வைக்கப்படுது. இதுதான் தோழர்களை நிலைமை. இதை உடனடியாக இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கமா இருக்கலாம், ஒன்றிய அரசாங்கமா இருக்கலாம், சரி எந்த அரசாங்கமும் சரி, மாணவர்களோட இந்த போராட்ட குணங்களை, இந்த போராட்டங்களை, நியாயமான கோரிக்கைகளை மதிக்கல அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவா இருக்காது, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியாவா மாறிடும் அப்படின்றது சேர்த்து சொல்லிக்கிறோம். அதே போல வந்திருக்கக்கூடிய தோழர்களும் இதே மாதிரியான ஐசிசி கமிட்டி பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துற வரை இந்த போராட்டத்தை தொடரும் சொல்லிட்டு வாய்ப்பளித்த தோழர்களும் வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யும். அனைத்து கேம்பஸ்லயும் ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம ஒர்க் பண்ற பிளேஸா இருக்கட்டும், இந்த அனைத்து இடங்கள்லயும் ஐசிசி கமிட்டின்றது இருக்கணும். ஏதாவது ஒரு செக்ஷுவல் அசால்ட்மெண்ட் யாருக்காவது மாணவர்களுக்கோ அங்க வேலை செய்யற நபர்களுக்கோ நடந்துச்சுன்னா அதை சரிவர அரசாங்கம் அந்த நடவடிக்கைக்குள்ள உள்ள போகணுன்றதா இந்திய மாணவர் சங்கம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அது மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா இல்ல, நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு அதே மாதிரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, தோழர் சொன்ன மாதிரி காரைக்கால் யூனிவர்சிட்டி, இது மாதிரி பல கல்வி நிலையங்களுக்குள்ள மாணவர்களுக்கு அந்த ஐசிசி கமிட்டியில் இருக்கிற நபர்களே அந்த செக்ஷுவல் அசால்ட்மெண்ட்ன்றது, ஹராஸ்மெண்ட்ன்றது நடத்திட்டு இருக்காங்க. தோழர்களே, இன்னைக்கு இந்த கேம்பஸ்ல நடக்கிற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐசிசி கமிட்டியில யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் குறிப்பிட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இன்னைக்கு மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை மாணவர்கள் அந்த விஷயம் தலையிடுறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், ஐசிசி கமிட்டியில மாணவர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அந்த விஷயத்த அவங்க கணக்குல எடுத்துட்டாங்கன்னா ஒரு போதும் இல்லைன்றதுதான். அதே மாதிரி இந்த காவல்துறை அராஜக போக்குன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எண்ணற்ற இடங்கள்ல சாதிய ஊர்வலங்கள் நடக்குது. சாதியின் பேரால இல்ல இங்க கோடி கோடியா கொள்ளடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போறாங்க. அவங்க மீதெல்லாம் இந்த காவல்துறை இது மாதிரி அராஜக முறையிலே கண்டிப்பான முறையில கைது செய்வாங்கன்னா நம்ம ஒருபோதும் இல்ல. அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அவங்களுடைய பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மாணவர்கள் ஜனநாயக முறையில போராடிட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கூட மனிதநேயமற்ற முறையில, அவங்கள ஒரு பேசிக் ஹியூமன் டிக்னிட்டி கூட இல்லாத முறையில அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இது ஒருபோதும் இந்திய மாணவர் சங்கம் ஏத்துக்காது. இதை தொடர்ச்சியா மாணவர் சங்கம் கண்டிக்கின்றதுதான். அது மட்டும் இல்லாம இது மாதிரி எல்லா கேம்பஸ்லயும் எல்லா கல்வி நிலையங்கள்லயும் ஐசிசி கமிட்டின்றத அமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த போராட்டத்துல சிறப்புரையாற்ற மத்திய சென்னையோட மாவட்ட செயலாளர் தமிழ் சிறப்புரையாற்றுவார். இன்னைக்கு இந்திய மாணவர் சங்கம் சார்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போராட்டம் எதுக்குன்னு சொன்னா, நேற்று இரவு ஒரு 8 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிஸில் அவர்களோட பிரச்சனைகளுக்காக, அதுவும் எதுக்காக அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் மீது பாலியல் தொடர்ச்சியான வன்முறைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் எடுக்கலைன்னு சொல்லி தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஐசிசி கமிட்டியில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத விளைவாக மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐசிசி கமிட்டியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், இதில் இருக்கக்கூடிய ஆட்களை நீக்கிட்டு புதுவான ஆட்களை நியமித்து வரக்கூடிய ஹராஸ்மெண்ட் கேசஸை நியாயமான முறையில் விசாரித்து நடக்காத வகையில் ஏற்பாடு செய்யணுன்றத ஒரு கோரிக்கையாக வச்சு மாணவர்கள் போராடி இருக்காங்க. அதாவது இந்த போராட்டம் எப்படி தொடங்கியிருக்கேன்னா, நேற்று மதியம் 2 மணிக்கு தொடங்கின போராட்டம் விசியை சந்தித்து பேசணும், அந்த ஐசிசி கமிட்டியை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசிசி கமிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும், அப்படின்னா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கும், ஃப்யூச்சர்லேயும் வந்த பிரச்சனைகளுக்கு முறையான நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லி இன்றைக்கி மாணவர்கள் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாத பல்கலைக்கழக நிர்வாகம் இன்றைக்கி போலீஸை வர வச்சு ஒரு ரவுடி கஞ்சா விற்கிறவனை எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அதை விட மோசமாக மனிதநேயமே இல்லாத முறையில் அடித்து காவல்துறை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது குறைஞ்சபட்சமாக அங்கே வந்து அதிகமான மாணவர்கள் வந்து பெண்கள், நீங்கள் அந்த பெண்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம், வலைதள வீடியோக்கள் வந்திருக்கு. ரொம்ப மோசமாக இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எதுக்காக போகிறான்னாங்க, இன்றைக்கி காரைக்காலில் தொடர்ந்து பாலியல் ரீதியான சீண்டல் நடக்குதுன்னு ஐசிசி கமிட்டியில் ரிப்போர்ட் பண்ணால் அந்த ரிப்போர்ட் கொடுத்த மாணவிகளை டிஸ்கண்டினியூ பண்ண வைக்குது. இதே மாதிரி தான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்க மெயின் கேம்பஸ்லையும் இதே மாதிரி இஷ்யூஸ் ஐசிசி கமிட்டிக்கு எடுத்து வந்தால் அந்த பாதிக்கப்பட்ட நபரை, பாதிக்கப்பட்ட மாணவியை பயமுறுத்தி மிரட்டி வித்ரா பண்ண வைக்கிறாங்க. இது நடக்கிறதுனால தான் எஸ்எஃப்ஐ இதை வந்து ரீகன்ஸ்டியூட் பண்ணணும், முறையாக விசாரிக்கணும், மாணவிகளுக்கு பாதுகாப்பான கல்வி சூழலை உருவாக்கணும்னு சொல்லி நடந்திருக்க அந்த போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தில் காவல்துறையோட வேலை என்னன்னா, கேம்பஸ்க்கு வெளியே நடந்தால் கூட அது பிரச்சனை இல்லை, கேம்பஸ்க்கு உள்ளே நடக்குது. பிசி அட்மினிஸ்ட்ரேஷனோட ஆஃபீஸை முற்றுகிட்டு எனக்கு நீங்கள் நியாயம் சொல்லுங்கள், இதுக்காக வந்து எங்களை கூட்டு அழைத்து பேசுங்கன்னு ஒரு அறவழியில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த அறவழிய போராட்டத்தில் காவல்துறை அத்துமீறி நுழைஞ்சி அராஜகமான முறையில் கைது செஞ்சிருக்கு. இதை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து எல்லா கல்வி நிலையங்களும் ஐசிசி கமிட்டி இருக்கா, அந்த ஐசிசி கமிட்டி இருக்கிறது மாணவர்கள் தெரியுதானா கேள்விக்குறிதான். நீங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு எல்லா கல்வி நிலையங்களும் ஐசிசி கமிட்டி இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. ஏன்னா இதை பற்றின ஒரு அவேர்னஸே கிடையாது. இந்த ஐசிசி கமிட்டி உருவாக்கப்பட்டது ஒரு இன்ஸ்டியூஷனில், ஒர்க் பிளேஸில் எதனா ஒரு உமன்ஸுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது, பாதிப்பு நடக்குதுன்னா முதல்ல போய் தகவல் சொல்லி அந்த விசாரணையை ஒரு நியாயமான முறையில் கொண்டு போகணுன்றதா அதோட ரூல்ஸ். ஆனால் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த இன்ஸ்டியூஷனும் தமிழ்நாடும் சரி மற்ற மாநிலங்கள் கேரளா தவிர்த்து மீது எந்த மாநிலத்திலையும் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை தான். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பாருங்கள், இன்றைக்கி அதே பிரச்சனை நடந்துச்சு. அங்கே இருக்க ஐசிசி கமிட்டி என்ன பண்ணாங்க, ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அதே போல் தான் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பிரசிடென்சி காலேஜ், லோயலா, இந்த மாதிரி எல்லா கேம்பஸ்லையும் இல்லாமல் இருக்கும், இருந்தால் அது பேரளவில் இருக்கும். இன்னும் கொடுமை என்னென்னா, இந்த ஐசிசி கமிட்டியில் போடக்கூடிய நபர்களே மாணவிகளை பாலியல் ரீதியான வன்முறைக்கு உள்ளாக்குறதுன்ற மிகப்பெரிய கொடுமை. அதனால தான் என்ன சொல்கிறோம், மாணவர் சைட்லேருந்து எங்களோட பிரச்சனைகளில் எங்களோட நியாயத்திலேருந்து பேசக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், அதை இனி யூனியன் மூலியமாவோ எது மூலியமாக நேமிங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சைடில் வைக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை தான், இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களும் அதே நிலைமை தான். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா எங்கே சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷனை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இதோட நோக்கம்லாம் என்னவா இருக்குன்னா, ஒரு மாணவர்கள் பாதிப்புள்ளாகிறாங்க, மாணவர்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அவங்க எந்த வகையிலையும் போய் கேள்வி கேட்கக்கூடாது, இதுக்கு எதிர்த்து போராடக்கூடாதுன்ற மனநிலை தான் இங்கே வந்து உருவாக்கப்படுது. அதுக்காக தான் இந்த செயல்முறையும் நடக்குது. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி பல்வேறு கல்வி நிலையங்களில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாடும் சரி இந்தியா முழுவதும் சரி. இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கப்புறம் கிரைசஸ், அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடக்கக்கூடிய மோசடிகள் நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானதாக தான் இருக்குது. ஆனால் இதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல மாணவர்களுக்கான ஒரு சுதந்திரமான இடமே கிடையாது. அப்படி அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதனால் எஸ்எஃப்ஐயோட கோரிக்கையாக இன்றைக்கி புதுவை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் முறைப்படியாக அந்த மாணவர்களை அழைத்து பேசி அந்த ஐசிசி கமிஷனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்றது ஒன்று. அதே போல் இந்த நேற்று இரவில் அடாவடி முறையால் கைது செய்த காவல்துறையை வந்து கண்டிப்பதோடு காவல்துறை உடனடியாக அந்த மாணவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தின் நோக்கம் இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கல்வி நிலையங்கள்லையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஐசிசி கமிட்டி அமைக்கணும், அதோட ஸ்டூடெண்ட் செலெக்ஷனும் எல்லா கேம்பஸ்லையும் நடக்கணும்னு சொல்லி தான் இந்த போராட்டம் நடக்குது. அதுக்காக தான் தொடர்ந்து வந்து இந்த போராட்டத்தின் ஒரு
இது வந்து தொடக்கம் தான். இன்னைக்கு காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை விடுதலை செய்யலை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை எடுத்து சொல்வதற்கு இந்திய மாணவர் சங்கம் தயாராக இருப்போம், நடத்துவோம்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்.